வெயில், பதை பதைக்கும் வெயில். அந்த வெயிலில் கொத்தர்களும் கல் தச்சர்களும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கருமமே கண்ணாக இருந்ததால் வெயிலின் வெம்மையை அவர்கள் அவ்வளவாக உணரவில்லை. அவர்கள் மும்முரமாக செய்து கொண்டிருப்பது சோழ சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் நெடுநாட்களாக எண்ணி எண்ணி சங்கல்பம் செய்து கொண்ட ஒரு காரியம். ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை தஞ்சை மாநகரில் எடுப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தொடங்கிய முயற்சி அது. சோழ நாட்டில் உள்ள சிறந்த சிற்பிகளும் பிற நாடுகளில் இருந்து வந்த சிற்பிகளும் அந்த பெரிய கோயிலின் நிர்மாணத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். சக்கரவர்த்தி நர்மதை நதியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பானலிங்கத்தை கொண்டு வந்து வைத்திருந்தார். தஞ்சைக்கு 3 மைல் தூரத்திலிருந்து அந்த ஆலய விமானத்திற்கு சாரம் கட்டியிருந்தார்கள். நாளுக்கு நாள் ஆலயம் உருப்பெற்று வந்தது. அதை கண்ட மன்னன் உள்ளம் பூரித்தான். அந்த ஆலய விமானத்தை வானை முட்டும்படியாக அமைத்து விட வேண்டும் என்பது அவனுடைய ஆவல். அவனுடைய மனம் அப்படி ஒரு கோபுரத்தை கற்பனை செய்து பார்த்தது. அதன்படியே செய்வதென்றால் மனிதனால் சாத்தியமா? கடவுள் மனிதனை நினைக்க பண்ணினார். ஆனால் நினைக்கும்படியெல்லாம் செய்ய அவனுக்கு சக்தி கொடுக்கவில்லை. தன்னுடைய ஆவல் முழுவதும் நிறைவேறாவிடினும் அதில் சிறிதளவாவது நிறைவேற்ற முயல வேண்டும் என்று நிச்சயித்துக் கொண்டான் அரசன். விமானத்தின் மேல் வெயிலில் கருமமே கண்ணாக வேலை செய்து வந்த சிற்பிகள் சோழ சக்கரவர்த்தியின் அன்புக்கு பாத்திரமானார்கள். உணவு முதலிய சௌகரியங்களில் சிறிதும் குறைவின்றி அவன் ஏற்பாடு செய்திருந்தான். வெயிலில் அவர்களுக்கு தாகம் உண்டாகுமானால் யாரேனும் ஒரு சிற்றாள் வந்து நீர் கொடுப்பான். அது மிகவும் இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். குளத்திலிருந்து எடுத்து வந்த நீரானால் அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்காது. சிற்பிகள் அந்த தண்ணீர் அவ்வளவு குளிர்ச்சியாகவும் விளாமிச்சை வேரின் மனமுடையதாகவும் இருப்பதை உணர்ந்து இது எங்கே இருந்து வருகிறது என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அது ஒரு கிழவியின் கைங்கரியம். மகாராஜா எவ்வளவோ அன்பாக இந்த கோயிலை கட்டுகிறார். இந்த சிற்பிகள் எல்லாம் மிகவும் சிரத்தையாக வேலை செய்கிறார்கள். நாமும் இந்த கைங்கரியத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் அந்த கிழவி. நம்மால் முடிந்தது இதுதான் என்று நினைத்து தினந்தோறும் விடியற் காலையிலேயே எழுந்து பெரிய மிடாக்கள் நிறைய தண்ணீரை நிரப்பி விளாமிச்சை வேர் முதலியவற்றை போட்டு வைத்திருப்பாள். வேலைக்காரர்கள் அங்கே வந்து தாகம் தீர்த்து கொள்ளுவார்கள். விமான வேலையில் ஈடுபட்டவர்களுக்கு சிற்றாட்கள் தண்ணீரை கொண்டு போய் கொடுப்பார்கள். இவ்வளவு சிரத்தையாக நமக்கு தாகத்திற்கு தண்ணீர் தரும் இந்த கிழவி யார் என்று சிற்பிகள் ஆச்சரியப்பட்டார்கள். அவளை தேடி வந்து பார்த்து சென்றார்கள். இவ்வாறு பாட்டியின் பால் ஈடுபட்டவர்களில் சிற்பியர் தலைவனும் ஒருவன். விமான வேலை முடியும் தருவாயில் இருந்தது. அப்போது அவனுக்கு ஒரு யோசனை உண்டானது. இந்த ஆலய நிர்மாணத்திலே உண்டாகும் புண்ணியத்தில் ஒரு பங்கு இந்த கிழவிக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அவன் எண்ணினான். பாட்டி, நாளையோட விமான வேலை முடிஞ்சிரும். மேல கும்பம் வைக்க வேண்டியதுதான் பாக்கி. இவ்வளவு நாளா நீ ரொம்பவும் சிரமப்பட்டு எங்களுடைய தாகத்தை தீர்த்து வச்ச. உனக்கு அதனால எவ்வளவோ புண்ணியம். ஆனா உன்னுடைய பொருளா இந்த ஆலயத்துல என்னைக்கும் நிலைச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்ன வைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நீ ஏதாவது கொடு என்றான் சிற்பிகளின் தலைவன். ஐயா, நான் என்ன பெரிய காரியம் செய்துட்டேன்? குளத்து தண்ணீரை குடிக்க கொடுத்தேன், அவ்வளவுதானே. நீங்கெல்லாம் எவ்வளவோ புண்ணியவான்கள். இந்த உலகம் உங்களை பாராட்டி புகழும். இந்த மகாராஜாவோட புகழும் உலகம் உள்ள வரைக்கும் நிற்கும் என்றாள் பாட்டி. சிற்பிகளின் தலைவன் பாட்டியை லேசில் விடவில்லை. நீ ஏதாவது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினான். ஐயா, என்கிட்ட என்ன தங்கம் வெள்ளியா இருக்கு? இத பாரு, இந்த வாசல்ல படியா கிடக்குதே, இந்த கல்லுதான் என்கிட்ட உபயோகமான பொருள். இத வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய முடியும் என்று அந்த கிழவி கேட்டாள். பாட்டி, இதுவே போதும். உன்னுடைய புண்ணியம் நிலைக்கிறதுக்கு இதுவே அடையாளக்கல்லா இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவன் ஒரு ஆளை கொண்டு அந்த கல்லை பெயர்த்து எடுத்து சென்றான். பெருவுடையார் கோயில் கோபுரம் வானளாவ நிமிர்ந்து நின்றது. ராஜராஜன் வணங்காமுடி வீரன். அவன் கூட கழுத்து வலிக்க நிமிர்ந்து பார்த்தான். அவனுக்கு உண்டான உவகைக்கு அளவே இல்லை. விமானத்தின் சிகரத்திலே கலசம் பதிக்கப்பட்டது. பிரகதீஸ்வரருக்கு ஏற்ற பெரிய விமானமாக அது அமைந்தது. கும்பாபிஷேகம் நடந்தது. ராஜராஜனுடைய பட்டாபிஷேகம் கூட அவ்வளவு சிறப்பாக நடக்கவில்லை.
அந்த நிகழ்ச்சி சோழ சக்கரவர்த்தியின் வெற்றி பிரதாபத்தையும் பக்தியையும் புகழையும் உலகம் அங்கீகரிக்கும் திருவிழாவாக அமைந்தது. ராஜராஜன் அன்று ஆனந்த கடலில் மூழ்கியிருந்தான். இறைவன் தான் நினைத்ததை நிறைவேற்ற அருள் செய்தான் என்ற கர்வம் அவனுடைய நெஞ்சில் நிறைந்திருந்தது. நாம் நம்முடைய ஆற்றலால் இதை சாதித்தோம் என்ற அகங்காரமும் அவன் உள்ளத்திலே தலை காட்டியது. இரவிலே அவன் பள்ளிக்கட்டிலே படுத்தான். உறக்கம் வரவில்லை. உள்ளம் ஆனந்த அலை மோதி கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த கொந்தளிப்பிலே சிறிது அமைதி ஏற்படவே கொஞ்சம் கண்ணயர்ந்தான் அவன். அவனுக்கு ஒரு கனவு. இறைவா, இந்த ஏழையின் சங்கல்பத்தை நிறைவேற்றிய உன்னுடைய அருளை மனமுருகி பாராட்டுவதை தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும் என்று மனமுருக கண்ணீர் வழிய ராஜராஜன் சொன்னான். அவன் எதிரிலே இறைவன் ஒரு சைவ பெரியவராய் காட்சியளித்தான். நீ செய்ததெல்லாம் நல்லதுதான். உன்னுடைய அன்பினால் அமைக்கப்பட்ட ஆலயத்திலே ஒரு கிழவியின் நிழலிலே நாம் சுகமாக இருக்கிறோம். இதுதான் இறைவனின் திருவாயிலிருந்து வந்த வார்த்தைகள். அப்புறம் அவர் மறைந்து விட்டார். அரசன் திடுக்கிட்டு கண்விழித்தான். அவனுக்கு உடம்பெல்லாம் மயிர் கூச்செறிந்தது. வியர்வை துளிர்த்தது. இறைவன் கனவில் வந்தான். நம் ஆலயத்தில் குடிகொண்டதாக சொன்னான். இது நான் பெற்ற பாக்கியம் என்று அவன் குதூகலித்தான். ஆனால் அந்த குதூகலம் முழுமையாக இல்லை. அதிலே ஒரு குறை இருந்தது. கிழவியின் நிழலிலே இருப்பதாக பரமேஸ்வரன் வாய்மலர்ந்து சொன்னானே, அது என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தான். நாம் கட்டிய கோயிலில் கிழவியின் நிழல் எங்கே இருக்கிறது? கிழவியின் நிழல் என்றால் என்ன? யார் அந்த கிழவி? அவள் எங்கே இருக்கிறாள் என்ற கேள்விகள் அவன் உள்ளத்தில் எழுந்தன. இந்த கனவுக்கான பதிலை யார் சொல்வார்கள் என்று நினைத்து இரவெல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்தான் அவன். அரசன் கண்ட கனவு மந்திரிகளுக்கு தெரிந்தது. அவர்கள் விசாரிக்க தொடங்கினார்கள். இறைவனின் திருவுள்ளத்திலே இருக்கும் அந்த முதிய புண்ணியவதி யார் யார் என்று அரசன் கேட்டுக்கொண்டே இருந்தான். சிற்பிகளின் தலைவனுக்குத்தான் ரகசியம் தெரியும். அரசன் பெரும் கவலைக்கு உள்ளாகி இருப்பதை உணர்ந்த அவன் அரசனை அணுகினான். விஷயத்தை வெளியிட அவனுடைய மனம் துணியவில்லை. தான் செய்த அந்த காரியம் நன்றி அறிவுக்கு அடையாளமாக இருந்தாலும் அரசன் அதை பெரும் குற்றமாக நினைத்து விடுவானோ என்று அவன் நடுங்கினான். பிறகு ஒருவாறு துணிந்து கூறத் தொடங்கினான். மகாராஜா, நாங்க விமான வேலை செய்த காலத்துல எங்களுக்கு குளிர்ந்த தண்ணீர் கொடுத்து ஒரு கிழவி எங்களுடைய தாகத்தை தினமும் போக்கிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு கைமாறா எங்களால எதுவும் செய்ய முடியல. ஆனா அவளுடைய பொருள் ஒன்ன இந்த ஆலய கட்டுமானத்துல சேர்க்கணும்னு நான் நினைச்சேன். அவ தன்னுடைய வீட்டு வாசல்ல இருந்த படிக்கல்ல கொடுத்தா. அப்போ விமானம் நிறைவேற தருணத்துல இருந்ததால விமானத்தோட உச்சிக்கல்லா அதை வச்சேன். அது அங்க நல்லா பொருந்திருச்சு என்று அவன் கூறி முடிப்பதற்கு முன் அரசன் ஆஹா ஆஹா என்று ஆச்சரியப்பட்டு போனான். அவனுடைய கண்களிலே கண்ணீர் தொளிர்த்தது. சிறிது நேரம் அவன் தன்னையே மறந்திருந்தான். அவனுடைய கர்வம் பங்கப்பட்டு விட்டது. அவ்வளவு முயன்று செய்தும் அவன் கட்டிய ஆலயத்திலே இறைவன் குடிகொண்டிருந்தும் பயனை நினைக்காமல் அன்பு செய்த கிழவியே இறைவனுக்கு நிழல் தரும் பாக்கியத்தை பெற்றாள். அத்தகைய புண்ணியவதியை நான் உடனே பார்க்க வேண்டும் என்றான் அரசன். கிழவி வந்தாள். தாயே, உன் பெருமையே பெருமை. எங்கள் மனதிலே இறைவன் இருக்கிறான். ஆனால் அவன் மனதிலே நீ இருக்கிறாய். உன் அன்பின் நிழலிலே அவன் வசிக்கிறான். நான் படைத்தேன் என்று இருமாந்திருக்கும் அந்த பெரிய கோயிலிலே என்னுடைய அகங்காரத்தின் வெம்மையே சூழ்ந்திருக்கிறது. அதற்கு இடையிலே உன்னுடைய தன்னலமற்ற உபகாரத்தின் அடையாளமான கல்லின் நிழலிலே உன்னுடைய அன்பின் குடையிலே என் குலதெய்வம் சோழகுல மூர்த்தி பிரகதீஸ்வரன் உள்ளம் மகிழ்ந்து கோயில் கொண்டிருக்கிறான். நீ வாழ்க என்று மன்னன் தன் உள்ளம் திறந்து சொன்னான். யாவரும் பிரமித்து போனார்கள். அதற்கு பிறகு கிழவி பழைய கிழவியாக இருக்கவில்லை. அவள் அரச குடும்பத்தில் ஒருத்தியாக மாறிப்போனாள்.